நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை செவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் செவிக்கும் இந்த அத்தியாயத்தில் யாக்ஞவல்கியர் பிரகிருதிகளையும் படைப்பு முறையையும் ஜனகருக்கு சொல்லியதுதான் செவிக்கிருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து தர்மங்களிலிருந்தும் விடுபட்டதும் சகல சந்தேகத்திலிருந்தும் விடுபட்டதும் ஜனன மரணங்களிலிருந்தும் விடுபட்டதும் புண்ணிய பாவங்களிலிருந்தும் விடுபட்டதும் மங்களமான எப்பொழுதும் பயமில்லாததும் எப்பொழுதும் விகாரம் இல்லாததும் அழிவற்றதும் சுசியானதும் எப்பொழுதும் ஆயசம் இல்லாததுமான எதுவோ அதை நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியரிடம் கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்தில் யாக்ஞவல்கியருக்கும் ஜனகருக்கும் நடந்த சம்ஹாத ரூபமான பழைய சரித்திரத்தை உனக்கு சொல்லுகின்றேன். பெரிய புகழ் பெற்றவரும் கேள்விகளை அறிந்தவர்களுக்கெல்லாம் மேலானவரும் தேவராதனுடைய புத்திரருமான ஜனகராஜர் முனிசிரேஷ்டரான யாக்ஞவல்கியரை பார்த்து, பிரம்மரிஷியே, இந்திரியங்கள் எத்தனை, பிரகிருதிகள் எவ்வளவு, அவ்யக்தம் என்பது எது, அதை காட்டிலும் மேலான பரபிரம்மம் எது, உம்முடைய அனுகிரகத்தை விரும்புகிற எனக்கு இவைகளையும் உற்பத்தியும் நாசத்தையும் காலத்தின் கணக்கையும் சொல்ல வேண்டும். அறியாமையினால் கேட்கின்றேன். நீர் ஞானமயமான நிதி ஆகையால் நான் இந்த எல்லாவற்றையும் சந்தேகமற கேட்க விரும்புகின்றேன் என்று கேட்க யாக்ஞவல்கியர் சொல்ல ஆரம்பித்தார். நீ வினவிய யோகிகளுடைய ஞானத்தையும் சாங்கியர்களுடைய ஞானத்தையும் விசேஷமாக சொல்லுகின்றேன் கேள். உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நீ என்னை பரீட்சித்து அறிய விரும்புகின்றாய். ஆனாலும் கேட்டால் சொல்ல வேண்டும் என்பது பழமையான தர்மம். 8 பிரகிருதிகளும் 16 விகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 8 பிரகிருதிகளும் 16 விகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 8 பிரகிருதிக்குள் ஆத்ம விஷயத்தில் சிந்தையுள்ளவர்கள் 7களை வியக்தங்களாக சொல்லுகின்றார்கள். அவ்யக்தம், மகத்துவம், அகங்காரம், பிருத்வி, வாயு, ஆகாயம், அப்பு, 5வதான தேயு, இந்த 8ம் பிரகிருதிகள். விகாரங்களையும் என்னிடமிருந்து கேள். ஸ்தோத்திரம், துவக்கு, சக்ஷசு, ரசனம், 5வதான கிராணம், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், வாக்கு, பாணி, பாதங்கள், பாயு, குறி ஆகிய இவை 5 மகாபூதங்களினால் உண்டான விசேஷங்கள். ஆனால் ஆத்மாவின் கதியை சிந்திக்கின்றவர்களும் தத்துவ புத்தியில் சமர்த்தர்களுமான நீயும் மற்றவர்களுமான வித்வான்கள் விசேஷங்களுடன் கூடிய ஞானேந்திரியங்களையும் 16வதான மனத்தையும் விகாரங்களாக சொல்லுகின்றார்கள். அவ்யக்தத்திலிருந்தும் மகானான ஆத்மாவானது உண்டாயிருக்கிறது. பண்டிதர்கள் இந்த முதல் சிருஷ்டியை பிராதானிகம் என்று சொல்லுகின்றார்கள். பின்னும் மகத்திலிருந்தும் அகங்காரம் உண்டாகிறது. 2வது சிருஷ்டியான இது புத்தி ஸ்வரூபமாக கருதப்பட்டதென்று சொல்லுகிறார்கள். அகங்காரத்திலிருந்தும் பூதங்களுடைய குணமயமான மனம் உண்டாயிற்று. இந்த 3வது சிருஷ்டியானது அகங்காரிகம் என்று சொல்லப்படுகிறது. மனத்திலிருந்து மகாபூதங்களால் உண்டாயின. இந்த 4வது சிருஷ்டியை சங்கல்ப ரூபமான மானசம் என்று சொல்லுகிறார்கள். சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம் என்கின்ற 5வது சிருஷ்டியை பூதங்களை சிந்திக்கின்றவர்கள் பௌதிகம் என்று சொல்லுகின்றார்கள். ஸ்தோத்திரம், துவக்கு, சக்ஷசு, ரசனம், கிராணம் என்கின்ற 6வது சிருஷ்டி அநேக சிந்தைகளின் ரூபமாக கருதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம் முதலிய ஞானேந்திரியங்களுக்கு கீழே இருக்கிற இந்திரிய சமூகமானது உண்டாயிற்று. 7வது சிருஷ்டி
ஐந்திரியமாக கருதப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். பிறகு மேலே சொல்லும் பிராணவாயுவும் குறுக்காக செல்லும் யான உதான சமான என்றும் உண்டாயின. எட்டாவது சிருஷ்டியான இது விசேஷம் இல்லாமல் ருஜுவான விருத்தியுடன் கூடியிருப்பதால் ஆர்ஜவமாக கருதப்படுகிறது என்று சொல்லுகின்றார்கள். பிறகு கீழே உள்ள பிரவாகமான அபான வாயுவும் கீழே குறுக்கே செல்லும் வியானசமான உதாரணம் உண்டாயின. ஒன்பதாவது சிருஷ்டியான இதுவும் ஆர்ஜகவம் என்று வித்வான்கள் சொல்லுகின்றார்கள். இந்த 9 சிருஷ்டிகளும் 24 தத்துவங்களும் வேதத்தில் சொன்னபடி சொல்லப்பட்டன. இதற்கு மேல் உள்ளபடி மகாத்மாக்களால் கிரமமாக சொல்லப்பட்ட இந்த குணத்தினுடைய கால கணக்கை என்னிடமிருந்து அறிந்து கொள் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.